இன்றைக்கு பார்க்கிற இடமெல்லாம் எத்தனை பாலங்களாக இருந்தாலும் அந்த இடத்தில் போய் கல்வெட்டை பார்த்தால் கலைஞர் கருணாநிதி என்று இருக்கும். எந்த உயர்ந்த கட்டிடங்களை பார்த்தாலும், பிரம்மாண்டமான கட்டிடங்களை பார்த்தாலும், மாளிகைகளை பார்த்தாலும் அந்த கல்வெட்டிலே கலைஞர் கருணாநிதி என்றுதான் இடம் பிடித்திருக்கும். தமிழ் உள்ளவரையில் கலைஞரின் பெயர் நிலைத்திருக்கும் என்பதற்கு சான்றாக குமரி முனையில் வள்ளுவனுக்கு வானுயர சிலை நிறுவியிருக்கிறார் கலைஞர். வள்ளுவர் கோட்டம் அமைத்திருக்கிறார் கலைஞர். வளர்ச்சி பணிகளில் எவ்வளவு அக்கறை செலுத்தி இருக்கிறார், இதை யாரும் பேசியதில்லை. காமராஜர் காலத்தில் கட்டிய அணைகளை விட கலைஞர் காலத்தில் கட்டிய அணைகள் அதிகம் என்ற புள்ளி விவரங்கள் இப்போது வருகின்றன. அவ்வளவு அணைகளை கட்டியிருக்கிறார். ஐடி தொழில்நுட்பம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அறிமுகமான காலத்திலேயே அதற்கென்று தனித்துறையை உருவாக்கி தரமணியிலே ஐடி பூங்காவை உருவாக்கியவர் இந்தியாவிலேயே முதல் முறையாக. எந்த மாநிலத்திலும் இல்லாமல் குடிசைகளை மாற்றி அவர்களுக்கு கான்கிரீட் வீடுகளை கட்டி தருகிற குடிசை மாற்று வாரியத்தை அறிமுகப்படுத்தியவர் கலைஞர். அவரிடத்தில் எந்த அளவுக்கு சமூக நீதி பார்வை இருந்தது, பெரியார் அரசியல் அவரை ஆட்கொண்டிருந்தது என்பதற்கு பல சான்றுகளை நம்மால் காட்ட முடியும். கைரிக்ஷா ஒழிப்பு திட்டம், அதுவெல்லாம் சாதாரணமான ஒன்றல்ல. பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம் என்னை வெகுவாக ஈர்த்தது. நான் மறுபடியும் சிந்தித்து சிந்தித்து சிலாகிப்பது எதுவென்றால் சமத்துவபுரம் திட்டம், பெரியார் நினைவு சமத்துவபுரம். அதை நீங்க வெறும் பேரை மட்டும் பார்த்துட்டு போனா அதில் உள்ள நுட்பத்தை கூட புரிந்து கொள்ள முடியாது. சமத்துவபுரம் திட்டம் அவ்வளவுதான், திட்டங்களும் ஒரு திட்டம். அப்படி அல்ல. இந்தியா முழுவதும் ஹேபிடேஷன் வாழிடங்கள் என்பது ஊர் தெரு என்றும் சேரி என்றும் தனித்தனியே இருக்கிறது. சேரியிலே பிறந்து சேரியிலேயே உழக்கூடிய ஒருவனுக்கு வேண்டுமானால் அது ஒரு ஹியூமிலியேஷன், ஒரு காயப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஏண்டா நாம் மட்டும் தனியா இருக்கிறோம், அவங்க எல்லாம் எல்லா சாதியும் ஒரே ஒரு தெருவில் இருக்கிறாங்க, இது மட்டும் என் தனியா இருக்கு அப்படின்னு ஒரு ஆழ் மனதில் ஒரு வலி ஏற்படும். இந்த வலியை உணர்ந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். இந்தியாவில் எந்த தலைவரும் இதை உணரவில்லை. இந்த ரெண்டும் ஒன்னா இருங்கன்னு போய் ஒன்னா இருக்க வைக்க முடியாது. அந்த தெருவுக்குள்ளே போய் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள்லாம் வீடு வாங்கி கட்டுங்க, அங்க போய் குடியேறுன்னு சொல்ல முடியாது. நான் ஒரு ஊரை உருவாக்குறேன், அதுக்குள்ள எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் வந்து குடியேறுகிறது, அனைவரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழிடத்தை உருவாக்க வேண்டும் என்கிற சிந்தை இந்திய மண்ணில் எந்த அரசியல் தலைவருக்கு உருவானது? தயவு கொண்டு எண்ணிப்பார்கள்.